அவருடைய சன்னிதானத்தில் நிற்கும் போது கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, அப்பா, உம்மால ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. என் தேவனால எல்லாம் கூடும் அப்பா, என் தேவனால எல்லாம் கூடும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில், உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில், உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. சத்தத்தை உயர்த்தி உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும், ஆமென், எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு என் முகத்தையே நோக்கி இருக்கிறோம், முகத்தையே நோக்கி இருக்கிறோம். கரங்களை தட்டி அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. ஆமென். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, ஆமென், உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி எல்லாரும் கரங்களை தட்டி உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லாவித நிந்தைகளையும் அவமானத்தையும் சகித்து கொண்டப்பா உம்முடைய செட்டை நிழலில வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஆமென். நிச்சயமாய் செய்வி நம்பிக்கையில், ஆமென், நிச்சயமாய் செய்வி நம்பிக்கையில் உன் கரத்தையே நோக்கி இருக்கிறோம், ஆமென், கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, இந்த மார்ச் மாதம் நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் விசுவாசத்தோடு அதிகாலையில் வந்து தேடுகிறது நீர் பார்க்கிறீரப்பா. எங்க வாழ்க்கையில், ஆமென், உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில், ஆமென், உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. கடைசியாக நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எத்தனை பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு, குடும்பத்தில் தடைப்பட்ட காரியங்கள், குடும்பத்தில் உள்ள சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றையும் ஆண்டவர்ட்ட நீங்க தான் ஏதாவது செய்யணும், ஆமென், எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். மறுபடியும் சொல்லுவோமா? நீங்க தான் செய்யணும்ப்பா, எங்களால கூடாது ஆண்டவரே, எங்களால கூடாதப்பா, நீங்க தான் அற்புதங்களை செய்யணும் ஆண்டவரே. மறுபடியும் நீங்க தான் ஏதாவது செய்யணும், ஆமென்.
ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. இந்த வருஷம், இந்த மாதம், இந்த நாள் உம்முடைய கரத்துலப்பா ஏசப்பா. ஆமென். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. நீங்க பாட பாட அற்புதம் நடக்கும். எல்லாரும் அவங்க குடும்பத்துக்கு கேட்டுக்கொண்டே இருங்க. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நல்லா சொல்லுவோமா சத்தத்தை வைத்தி. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆமென் ஆமென். உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. எல்லாரும் கரங்களை தட்டி உம்மை தான் நம்பி இருக்கிறோம் அப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோம் அப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும். வாய்களை திறந்து சொல்லுங்க. நீங்க தான் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. எங்க குடும்பத்துல ஒரு வெளிச்சம் உண்டாகும்படியா ஆண்டவரே, ஒரு வெளிச்சம் உண்டாகும்படியா நீங்க தான் எங்களுக்கு செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறப்பா. எங்களுடைய சுய பலத்தால் அல்ல ஆண்டவரே, சுய முயற்சினால் அல்லப்பா, எதுவுமே எங்களிடத்துல இல்லப்பா. ஆனா நீங்க நினைச்சா அற்புதம் நடக்கும்ப்பா, நீங்க நினைச்சா அற்புதம் நடக்கப்பா. ஒரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கப்பா. எங்க குடும்பத்தை உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், எங்களுடைய சந்ததிகள் உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய சுய முயற்சினால அல்ல ஆண்டவரே, நீங்க எங்களை வழி நடத்துங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நீங்க எங்களை வழி நடத்துங்கப்பா, நீங்க எங்க வழி நடத்துங்கப்பா. பாதைகளை செவ்வைப்படுத்துவீராகப்பா. எங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லுங்கப்பா. நீங்க முன்னால போனா ஆண்டவரே அப்பா, எங்களுடைய பாதை செவ்வையா இருக்கும் ஆண்டவரே, எங்களுடைய பாதை செம்மையா இருக்கும் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு முன்பதாக கடந்து செல்வீராக அப்பா. தொடர்ந்து நீங்க ஆளுகை செய்யுங்க. இந்த ஆராதனை அப்பா முழுவதும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். விசேஷமாய் முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் நீர் அபரிதமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, செய்தி கொடுக்க போகிற தாசனை உடைய கரத்துல கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கரங்களை கொடுத்து கர்த்தர் நல்லவர், இயேசு உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லுவோமா? நல்ல கரங்களை கொடுத்து சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர், இயேசு உங்களை கைவிட மாட்டார். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவுதானா? ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த இடத்துல ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபை. ஆமென். அது ஒன்று நினைச்சாலே போதும், அவருக்கு நன்றி செலுத்திக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வாழ்வதற்கு ஆசை? என்னடா காலையிலேயே சிஸ்டர் வந்து முதல் கையே செல்வா அப்பா தான் தூக்குறாரு. அவருக்கு வயசு எப்படியும் 70 தாண்டி இருக்கும், 75 தாண்டி இருக்கும். ஆனால் மற்றவங்க கை யாரும் தூக்கலை. எத்தனை பேருக்கு வாழ்வது ஆசை? ஆமென். அப்போ ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார்னா அதுதான் மேலான கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு 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 என்ற பாடலை கரங்களை தட்டி நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். எத்தனை பேர் கரங்களை கொண்டு வந்திருக்கீங்க? கையை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். ஆமாம், அப்போ 2 கரங்களையும் கொண்டு வந்தோங்க. ஆமாம், 2 கரங்களையும் கொண்டு வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு ஒரு 1.5 கை தான் இருக்குது. ஹல்லேலூயா. 3 வாரத்தில் சரியாயிடும். ஹல்லேலூயா. சரி, எல்லாருக்கும் தெரிந்த பாடல் அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் என்ற பாடலை கரங்களை தட்டி நான் பாடுவோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர்,
அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பனானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், கரங்களை தட்டி அழகானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர், கரங்களை தட்டுவோமா? கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர், என்றென்றும் நடத்திடும் எந்த ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்த ராஜா, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. ஆமென். அழகானவர், அருமையான, இனிமையான, ஆமென். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 இயேசு. சத்தத்தை உயர்த்தி இயேசு, 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 அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. நல்ல கரங்களை தட்டுவோமா உற்சாகத்தோடு? கல்வாரி மேட்டிலே, கொல்கதாவிலே, நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டாமே. கல்வாரி மேட்டிலே, கொல்கதாவிலே, நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டா. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, என்னுடையவர் என் அன்பு இரட்சகர். சொல்லுவோமா? என்னுடையவர் என் அன்பு இரட்சகர். மறுபடியுமா? என்னுடையவர் என் அன்பு இரட்சகர், என்னுடையவர் என் அன்பு இரட்சகர். அழகானவர், அருமையானவர்,
மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு. சத்தத்தை உயர்த்தி இயேசு அவர் இயேசு 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 அவர் இயேசு இயேசு இயேசு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரே ஒரு சரண, அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா நல்ல உற்சாகத்தோடு. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர். எல்லா வாலிப பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டுவோமா நல்ல உற்சாகத்தோடு. அவர் இயேசு இயேசு இயேசு. சத்தம் உங்களுடைய சத்தம் இயேசு இயேசு. மறுபடியும் இயேசு இயேசு இயேசு. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். சத்தம் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு அவர் இயேசு இயேசு இயேசு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்தபடியாக எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென். ஆண்டோடைய கிருபையினால அதிகாலை ஜெபத்துக்கு அநேகர் வர்றீங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா நல்ல கரங்களை தட்டி. உண்மையா பெரிய பெரிய ஆபத்துங்களிலிருந்து அந்த ஜெபத்தின் மூலமாய் தேவன் நம்மளை பாதுகாத்து வருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஏற்படுத்த நிறைய பேருக்கு சாட்சி சொல்ல முடியும். அதுலேயும் நானும் ஒருத்தியாக தான் இந்த இடத்துல ஆண்டவர் நிற்க பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால் ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபத்தின் மூலமாய் தேவன் நம்மளுடைய சபையில் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்மளுடைய எல்லா விசுவாசிகளையும் தேவன் ஊழியக்காரர் குடும்பத்தோடு இணைந்து தேவன் பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாமே ஆண்டவரை நம்பி தான் இந்த இடத்துல இருக்கிறோம். ஆமென். யாராவது மனுஷனை நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஆனால் ஆண்டவரை நம்பி தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு மனுஷ தயவுகளையும் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை கரங்களை தட்டி நாம் பாடுவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நல்ல கரங்களை தட்டி செய்யுங்கப்பா, உண்மையாய் உண்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புத
ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இப்பவே தந்திடுங்க, இன்னைக்கே தந்திடுங்க. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நல்ல கரங்களை தட்டி எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைதான் நல்ல கரங்களை தட்டி ஆமென், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென், உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென், ஆமென், உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நான் பாட போகிறேன். ஹல்லேலூயா. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென், ஆமென், உம்மைதான். உங்களுடைய சத்தம் உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நல்ல உற்சாகத்தோடு ஆமென், ஆமென், உம்மைதான் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென், உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்யறனால தான் இன்னும் ஆண்டவர் வந்து 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 என்ன பண்றோம்? தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல விசுவாசத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோட வந்திருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. நம் துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, என் ஜீவனில்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுது. வாய்களை திறந்து என் ஜீவனில்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுது. சுத்த கூட்டம் நடுவே ஜொலி தீடும் சுத்த ஜோதி ஆருதியே, வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரிரோ. ஆருதியே வேளை எல்லாரும் கரங்களை உயர்த்தி
இரு கரங்களையும் ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுது என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுது நல்ல கரங்களை தட்டி தம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதி ஆருவியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரிரு ஆருவியே இவ்வேளையில் ஆடியா எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் ஆண்டவர்ட்ட கேளுங்க. துணை வேண்டும் அப்பா. கடந்த வாரத்துல எத்தனை ஆண்டவரே செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அப்பா. இந்த வாரத்துல உம்முடைய கரத்தை பிடித்து எங்களை நடத்துங்கப்பா. ஆண்டவரே நடத்துங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை நீங்க ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிக்கப்படாத உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே உம்முடைய செட்டைகளின் கீழே எங்க பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா. எந்த விதத்திலும் சத்ருவானவன் பிள்ளைகளை தொடாதபடிக்கு ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே நீங்க சேவிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கரங்களை தட்டி நாம் பாடுவோமா? துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே என் ஜீவன் இல்லை எங்கிலும் நல்ல கரங்களை தட்டி சுத்தமென எழுது என் ஜீவன் இல்லை துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தமென எழுது என் ஜீவன் இல்லை இல்லை எங்கிலோ பரிசுத்தமென எழுபோ சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே சுத்தம் அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராகப்பா. எங்களுடைய குற்றங்களை மன்னிங்கப்பா. நீச பாவி நானையா ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? இரக்கம் செய் மாட்டீரோ பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ கால சத்தம் வானில் தோணி தீடவே இயேசு மகாராஜனை வந்திடுவா வானில் தோணி தீடவே இயேசு மகாராஜனை வந்திடுவா அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே எல்லாரும் அந்த நாள் மிக சமீபமே ஆமென் சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே தேவையை கால
கண்களை மூடி வந்திடுவா. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபப்பா. எங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் எந்த விதத்திலும் இழந்து விடாதபடிக்கு. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தோணித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவா. கால சத்தம் வானில் தோணித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவா. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமை தேவன் நம் தேவன். எலியாவின் நம் தேவன், வல்லமை தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், ஏஞ்சே ஆர்ப்பரிப்போம். சத்தத்தை உயர்த்தி கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், ஏஞ்சே ஆர்ப்பரிப்போம். 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 ஆமென். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், ஏஞ்சே ஆர்ப்பரிப்போம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துமா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று இந்த இடத்துல ஆர்ப்பரிப்போடு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். வல்ல பெரும் காரியங்களை செய்கிறவர் நம்மளுடைய கர்த்தர். ஆமென். ஹalleluya. பெரிய காரியங்களை செய்கிறவர் நம்மளுடைய கர்த்தர். ஆமென். சத்தமா சொல்லுவோம் ஆமென். அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம்மளை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya ஹalleluya. நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. எல்லா இக்கட்டான சூழ்நிலை வேளையிலும், எல்லா ஆபத்தான வேளையிலும், எல்லா நிமிஷமும், எல்லா நொடி பொழுதும் நம்முடைய கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த முதல் ஆராதனை எங்களுக்கு அபரிதமாய் ஆசீர்வதித்து கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வாரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, கடந்த வாரத்தில் ஏற்பட்ட எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களையும் எங்கள் சபை பிள்ளைகளையும் பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி அப்பா. அருமையான மோசஸ் பிரதரை இந்த இடத்துல காணும்படியாக நீ வைத்த கிருபைக்காக நன்றி. அருமையான லெத்தாண்டி இந்த இடத்துல காணும்படியாக வைத்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களையும் நீர் பாதுகாத்து இந்த இடத்துல நிற்க பண்ணினதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, அருமையான தம்பி ஆலனுக்காக, கிருபாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் பாதுகாத்து இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் கேள்விப்பட்டபடி அருமையான கலாக்காக ஜெபிக்கிறோம். வந்த ஆபத்திலும் தேவன் பாதுகாத்து ஆண்டவரே நீர் இரண்டாம் ஆராதனைக்கு கொண்டு வர போற கிருபைக்காக நன்றி அப்பா. இன்னும் ஆண்டவரே அநேக சாட்சிகளை கேட்கும்படியா நீ வைத்தீரே. உமக்கு நன்றி ராஜா. எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி கொண்டீரே. உமக்கு நன்றி அப்பா.
ஆண்டவரே சுகவீனத்தோடு ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்கிற துரைராஜ் பிரதருக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அருமையான சகோதரருக்கு நல்ல சுகத்தோடு வரும் நாட்களில் சபையில காண சாட்சியா இந்த இடத்துல வந்து நிற்க பண்ண போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் கொடுத்த சுகத்திற்காக நன்றி அப்பா. சீக்கிரத்துல டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர தேவன் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அற்புதங்களை செய்வீராகப்பா. இன்னுமாய் கர்த்தாவே பலவீனத்தோட காணப்படுகிற கற்பக ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகமுண்டாவதாகப்பா. ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்வீராகப்பா. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. மீதமான காரியங்களை பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமேன் ஆமேன். உட்காருவோம். நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது போதாது, நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா 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 நல்ல வாய்களை திறந்து நல்ல சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அசைவாடோ ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடோ பாடுங்க. ஆவியே தூய்மையே ஆவியே இடமசையே உள்ளம் நிரம்ப வாருமே. வெள்ள நடைய நீரப்பிடுமே வெள்ள தினாவே. எல்லாருமாக வெள்ள நடைய நீரப்பிடுமே சத்தத்தை உயர்த்தி எனமடைய ஊற்றிடுமே ஆவியே. கடைசி ஒரு முறை அசைவாடோ ஆவியே தூய்மையே அசைவாடோ இடமசைய இறங்கி வாருமே. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா பலன் அடைவீர்கள். எல்லாம் சொல்லுங்க வாய்களை திறந்து. பலன் உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலன். ஹல்லேலூயா எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. வாய்களை திறந்து உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலன். உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனால் நாம் நிரப்பப்படும் போது சாட்சிகளாய் வாழ தேவன் கிருபை தருவார். ஹல்லேலூயா. அதற்கு தேவனோடு அதிகமான நேரம் செலவு பண்ண வேண்டும். கர்த்தருடைய நேரம் செலவு பண்ணி வேதத்தோடு நேரம் செலவு பண்ணும் போது இந்த வேதம் நம்மை பரிசுத்தமாக்கும். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தமாக்குவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி கர்த்தர் எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக ஸ்தோத்திரம்.
உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனாலங்களை நிரப்பும் ஆண்டவரே. இந்த சாத்தானுடைய தாக்குதல்கள், உலகம், பிசாசு, மாமிசத்தை மேற்கொள்ளுகிறதற்கு தேவ பலனாலங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி நல்ல 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 உற்சாகமா. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. 19ஆம் சங்கீதம் பக்கம் 681. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போலிருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி ஆக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். இப்பொழுதும் காணிக்கை ஜெபமாக நம்ம மத்தியில் இருக்கிற உமாக்கா முன்பதாக வந்து ஜெபிப்பார்கள். பண்டக சாலையிலே நம்மளுடைய காணிக்கைகளை ஏறெடுப்போம். உமாக்கா முன்பதாக வந்து ஜெபிக்கும்படியாக அன்படுகிறேன். அதைத் தொடர்ந்து வாலிப பிள்ளைகள், திருமணமாகாத பிள்ளைகள் முன்பதாக வாங்க. ஒரு பாடலை பாடும்போது காணிக்கைகளை ஏறெடுப்போம். திருமணமாகாத பெண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் முன்பதாக வரும்படியாக என்போடு கேட்டுக்கொள்கிறேன். சீக்கிரம் வாங்கம்மா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இதோ இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ ஆண்டவரே, ஆராதனை வேலையிலே துவக்கத்து முடிவு மட்டும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா பகுதியும் தேவன் நீங்கள் ஆண்டவரை எழுத வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமை ஆண்டவரே, இந்த பிரசனம் இந்த ஆலயத்தை சுற்றிலும் ஆண்டவர் இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இதோ இந்த காணிக்கை பகுதி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு 6 நாள் ஆண்டவரை உழைக்கவும் ஆண்டவர் பலனை கொடுத்து ஜீவனை கொடுத்து ஆண்டவரே, எங்களுக்கு 7வது நாள் நன்றி சொல்ல எங்களுக்கு ஆண்டவரே, இந்த காணிக்கையை நீங்க உமக்காக உற்சாகமாக கொடுக்கிறதில் பிரியமாக அம்மிக்கு குணங்கள் சொல்ல தேவன். அப்பா, நாங்கள் அல்ல கட்டாயம் அல்ல ஆண்டவரே, உமக்கு ஆண்டவரை பிரியமாய் கொடுக்க ஆண்டவர் வந்திருக்கிற எங்களை ஆண்டவர் கரத்தை ஆசீர்வதிக்கட்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உங்களுடைய கரத்தை கொண்டு 5 அப்பம் 2 மீன் 5000 போஷித்த தேவன் இந்த நாளில கூட கொடுக்கிற கரங்களை குடும்பங்களை அப்படியாக அவிரதமாக ஆசீர்வதித்து பெருக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தை தாழ்த்துகிறோம். முடியாத காரியங்களை செய்யுங்க அப்பா. தாழ்த்து நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன் உம்மை, நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது.
ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவராகிய இயேசுவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நன்றி. நாங்கள் ஒரு டீம், ஒரு பார்வையற்றோருடைய மத்தியிலே ஊழியம் செய்கிற ஒரு டீம். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு வந்திருக்காங்க. அவங்க இப்போ தான் பழகிட்டு இருக்கிறாங்க. அவங்க இது மாதிரி ரெண்டு பேராக பல ஆலயங்களுக்கு சென்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நீங்கள் நல்லா ஜெபிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என்னுடைய உறவினர், என்னுடைய ரிலேஷன், அவங்க என்னுடைய அண்ணனுடைய மகா. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் அவர்களுக்கு நல்ல கிருபைகளை தரும்படியாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பார்வையற்றோர் ரட்சிப்பின் இயக்கம், அதாவது சால்வேஷன் சொசைட்டி ஆஃப் பிளைண்ட்ஸ் என்கிற அந்த இயக்கத்தை நாங்கள் நடத்துகிறோம். கண் தெரியாத மக்கள் மத்தியில் ஊழியம் செய்வதற்காக, கண் பார்வையற்ற மக்கள் ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்துவதற்காக இந்த இயக்கம் செயல்பட்டு வருகிறது. எங்களுக்கு ஜெபம் பண்ணணும். நேற்று தினம் ராமாபுரத்தில் இந்த மீட்டிங் நடந்துச்சு. எங்களுடைய இந்த உறவு 1-2 வருடங்களால் ஒரு 25 வருடங்களாக 30 வருடத்திற்கிட்ட இருக்கும் என்று நம்புகிறேன். என்னுடைய சுபனா சகோதரி படித்து கொண்டிருக்கும்போது, பள்ளிக்கூட ஸ்கூல் லெவலில் இருக்கும்போது எங்களுக்கு நல்ல ஒரு பழக்கம். அது முதல் அவருடைய ஆலயத்தில் பல நாட்கள், அங்கே ராமாபுரத்தில் பல நாட்கள் அந்த செய்தி கொடுத்திருக்கின்றேன். நாங்கள் குழுவினராக சென்றிருக்கின்றோம். பல பாடல்கள், செய்திகள் கொடுத்திருக்கிறோம். இப்படி ஒரு நல்ல உறவை கர்த்தர் தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. நேற்றைய தினம் 85 பார்வையற்றவர்களுக்கு உதவி செய்தோம். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நம்ம பாஸ்டர் சூர்யா சிங் அவர்கள் அவருடைய குடும்பமாக செஞ்சாங்க. அந்த வந்த மக்களுக்கு எல்லாருக்கும் நேற்றைக்கு நல்ல சிக்கன் பிரியாணியும் போட்டு நல்ல உணவெல்லாம் கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, வந்த மக்களுக்கு பஸ் ஃபேர் செலவுகள் செஞ்சாங்க. இப்படி இந்த ஊழியம் நிறைய நடைபெற்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாண்டிச்சேரியில் நாங்கள் இந்த 28ஆம் தேதி அடுத்த கண் தெரியாதவங்களுக்கு மீட்டிங் நடத்துகிறோம். இந்த தமிழகத்தில் 11 மிஷினரிகள் இருக்கிறாங்க. 11 மிஷினரிகளும் பார்வையற்றவர்கள். கர்த்தருடைய வழிக்குள்ளாக கண் பார்வையற்றவர்களை கொண்டு வரணும். இதுதான் முக்கியமான விஷயம். இந்த பாண்டிச்சேரி பகுதியில் இருக்கிற பின்தங்கிய நிலையில் இருக்கிற கண் பார்வையற்ற மக்களுக்கு கொஞ்சம் உடைகள், துணியை வாங்கி கொடுக்குறோம். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் பாஸ்டர் அப்புறம் பேசுகிறேன். உங்களால் முடிந்தால் உங்களுடைய போதகர்களிடத்தில் கொடுத்து நீங்கள் உதவும்படி, ஒரு ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் 2 ட்ரெஸ் உங்களுடைய குடும்பத்திலிருந்து முடிஞ்சால், உங்களால் முடிந்தால் எங்களுடைய போதரிடத்தில் கொடுத்து உங்களுடைய சபையின் மூலமாக அந்த பாண்டிச்சேரி 100 பார்வையற்ற 25 பேருக்கு துணி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் பேர் வரணும். முயற்சித்து கொண்டிருக்கிறோம். உங்களால் முடிந்தால் பேண்ட் ஷர்ட் இல்லைன்னா சுடிதார் ஏதாவது ஒன்று உங்களால் முடிந்த கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த ஊழியர்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். இந்த உலக ஒளியை கண் பார்வையற்ற மக்கள் இழந்துட்டாங்க. ஆனால் இயேசுவாகிய மெய்யான ஒளி அவங்க இழந்துவிட போகக்கூடாது. சரியா? ஆமென். யோவான் 1:9 சொல்கிறது மாதிரி உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியை, அந்த மெய்யான ஒளியை இவங்க யாரும் என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த உலக ஒளி கொஞ்ச நேரம் இருக்கும், அது இப்படி தானே. நான் மறைந்த பிறகு இந்த ஒளியும் போயிடும். ஆனால் நித்திய ஒளி ஒன்று இருக்குதுல்ல, த எட்டர்னல் லைட், அது no one can change. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அதற்காக தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். எஃப் மேல கொண்டு தான் வேறு துணையும் இல்ல, கைவிடவே இல்லை, கரமோ கைவிடவே இல்லை. சொல்லுங்க. வேறு துணையும் இல்ல, நீர் விலகவில்லை, கரமோ கைவிடவே இல்லை. நெருக்கத்திலே என் துணையாளரே, என் நொறுக்கத்தையே நீ மாற்றினீரே. நெருக்கத்திலே என் துணையாளரே, என் நெருக்கத்தையே நீ மாற்றினீரே. வேறு துணையும் இல்ல, நீ விலகவில்லை, கரமோ கைவிடவே இல்லை. வேறு துணை
கைவிடவே இல்லை. என் தகப்பனே, என் நேசரே, என் தகப்பனே, என் நேசரே. வேறு துணையும் இல்ல, நீர் விலகவில்லை. உம் கரமோ கைவிடவே இல்லை. வேறு துணையும் இல்ல. கரங்களை தட்டி ஓ சபாரி பரதம் கைவிடவே இல்லை. கடலளவு துன்பங்கள் தானே, வானளவு பிரிவுகள் தானே. கடலளவு துன்பங்கள் தானே, வானளவு பிரிவுகள் தானே. நான் நம்பினோரும் என்னை நம்பலை, நான் நம்பினோரும் என்னை நம்பலை. என்னை அரவணைக்கும் நல்ல தகப்பன் நீரே, என்னை அரவணைக்கும் நல்ல தகப்பன் நீரே. இல்ல நீர் விலகவில்லை. உம் கரமோ கைவிடவே இல்லை. வேறு துணையும் இல்லை, நீர் விலகவில்லை. உம் கரமோ கைவிடவே இல்லை. உருக்குலைந்த பாத்திரம் தானே, மதிலிழந்த பட்டணம் தானே. படமா உருக்குலைந்த பாத்திரம் தானே, மதிலிடிந்த பட்டணம் தானே. உருக்குலைந்த பாத்திரம் தானே, மதிலிடிந்த பட்டணம் தானே. என் தேகம் எல்லாம் பலவீனம் தானே, என் தேகம் எல்லாம் பலவீனம் தானே. என்னை அரவணைத்து நல்ல தகப்பன் நீரே, என்னை அரவணைக்கும் நல்ல தகப்பன் நீரே. வேறு துணையும் இல்லை, நீர் விலகவில்லை. உம் கரமோ கைவிடவே இல்லை. வேறு துணையும் இல்லை, விலகவில்லை. உம் கரமோ கைவிடவே இல்லை. என் நெருக்கத்திலே என் துணையாளரே, என் ஒருக்கத்தையே நீ மாற்றினீரே. என் நெருக்கத்திலே என் துணையாளரே, நீ ஒழுக்கத்தையே நீ மாற்றினீரே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி எஸ். வேறு துணையும் இல்ல, நீர் விலகல்ல, உம் கரம் கைவிடல. இந்த சாட்சிகள் எல்லாம் கேட்கும்போது அதான் சொல்லு, என் ஆண்டவர் அப்படியே சொல்லிட்டு இருந்தாரு, என் பிள்ளைகளை நான் கைவிட மாட்டேன். ஆமென். பல நெருக்கங்கள் வரும், பிரச்சனை வரும், பாடு வரும், சில வேளை நொறுக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் நான் கைவிட மாட்டேன். I will no forsaken in any time. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க பார்க்கலாம். I will no forsaken in any time. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்படிதான் நடு இரவு சூரியன் மறைந்து விட்டது. பார்த்தா எங்குமே இருட்டு, போக முடியல. போக வேண்டிய பயணம் இன்னும் வெகு தூரம். என்ன செய்யன்னு தெரியல. ஐயோ, சரியான காட்டு பகுதி. வேதம் இப்படி சொல்கிறது, உபாகமம் 32:9 பாழான நிலம், ஊளையிடுகிற அபாந்தரமான வழி தெரியல, நெருக்கம், பலவிதமான ஒடுக்கம்.
ஒரு கல்லை தலகனை எடுத்துட்டு அது வரைக்கும் பஞ்சனையில் நல்ல கட்டில் நல்ல சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஐயாவை இப்போ ஒரு கல்லை தலகனை எடுத்து வச்சுட்டு அந்த புல்லு தரையில் படுத்து, அவருக்கு தெரியும் இன்றைக்கு பாழான நிலம், ஊழையிடுதல் உள்ள கொடிய வைல்டு அனிமல்ஸ் சுற்றித் திரிகிற நேரம் இது. நிச்சயமாக இந்த இரவு ஒருவேளை ஒரு மிருகம் என்னை பட்சித்து போடும் என்று தெரியும். அப்படியா இருந்தாலும் யாரும் உதவி செய்ய சூழ்நிலை இல்லை. மனிதர்கள் யாரும் நடமாட்டம் இல்லாத, நோ ஒன் கேன் ஹெல்ப் அந்த டெரிபிள் டைம். ஹல்லேலூயா. யாராலும் உதவி செய்ய முடியாது. விரும்பினாலும் அங்கு வந்து காப்பாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பும் இல்லாத அந்த சூழ்நிலை. நடு இரவில் நல்லா இருந்து நித்திரை பண்ணி கொண்டிருக்கும் போது மனிதன் ஒருவன் உதவி செய்ய முடியாத அந்த இடத்துல அங்கு உதவி செய்ய ஒருவர் கடந்து வந்தார். ஐயா கரங்களை தட்டி கைகளை தட்டி, ஒரு மனிதனால் உதவி செய்ய முடியாது ஐயா. ஆனால் மனித நடமாட்டு ஒன்றுமே இல்லாத அந்த காட்டுப்பகுதியில், வனாந்தரமான அந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத அந்த சூழ்நிலையில, மனிதன் நடமாட முடியாத அந்த இக்கட்டான சூழ்நிலையில ஒருவர் அங்கு உதவி செய்ய கடந்து வந்தார். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, மனித உதவிகள் நின்று போச்சா? அந்த நேரத்தில் என்னையே உதவி செய்ய உனக்கு கடந்து வருகிற எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எடுத்து வாசிக்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். நான் ஆரம்பிச்சு விடுறேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை நம்ம வாசிக்கணும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஒரு 4 வாக்குத்தத்தத்தை இந்த யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்தார். நான் முதல்ல சொல்லிட்டேன்ல, யாருமே உதவி செய்ய முடியாதுன்னு, ஒருவரும் அங்கு வர முடியவே செய்யாது, மனிதனாலே அங்கு நடமாட முடியாது. அப்படிப்பட்ட கடுமையான வனாந்தர பகுதியில் தேவனாகிய கர்த்தர் அங்கு அவனுக்கு உதவி செய்ய கடந்து வந்தார். வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. ஆதியாகம புஸ்தகம் 28ஆம், எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகம புஸ்தகம் ஜெனசிஸ் 28:15, ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிஸ்டரோட சேர்ந்து வாசிங்க, எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். இன்னொரு முறை வாசிங்க பார்க்கலாம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்போ எங்க வச்சு? நம்ம இங்கிலீஷ்ல எல்லாம் ERCன்னு ஒன்று, அனோட்டேஷன் ஒன்று இருக்குல்ல, அப்படிதான். எங்க வச்சு யார் சொன்னது யார்கிட்ட உங்களுக்கு தெரியும்ல? தெரியுமா தெரியாதா? தெரியுமா? யாக்கோபிடத்துல கர்த்தர் சொன்ன எங்க வச்சு? அந்த வனாந்தரமான. எப்போ? பகல்ல இரவுலையா? இரவுல. ஆமென். ஆயர்ந்த நித்திரை பண்ணுகிற நேரம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன். முதல் வாக்குத்தத்தம் என்னது? ஐ வில் வித் யூ, நான் உன்னோடு இருப்பேன். அப்புறம் நீ போகிற இடமெல்லாம், ரெண்டாவது எங்க போனாலும் அங்கெல்லாம் உன்னை. ஹல்லேலூயா. சாட்சி சொன்னாங்க பார்த்தீங்களா? வந்தது ஆபத்து தான், வந்தது பெரிய ஒரு விபத்து தான், ஆனால் கர்த்தர் கூட இருந்ததுனால அவர் காத்தார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய திறமை நினைக்கிறீங்களா? இல்லை, நோ, கர்த்தருடைய கிருபை. 2, நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து. 3, இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுகிற தேவன். நீங்க எங்க போனாலும்
இந்த இடத்திற்கு கர்த்தர் நம்மை திரும்பி வர பண்ணுறார். அடுத்தது கடைசியில் சொல்றாரு, இதெல்லாம் செய்கிறது முடிக்கிறது வரைக்கும் எப்போதும் ஒன்று என்ன செய்யறதில்ல, கைவிடுகிறதில்ல. அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். நம்புறீங்களா இல்லையா? நம்புறீங்களா இல்லையா? நீங்கள் எத்தனை பேர் உணர்ந்தீங்கன்னு தெரியல. இந்த இடத்துல நீங்கள் பாடும்போது, கர்த்தர் ஆராதிக்கும் போது தேவன் மகிமையாக அசைவாடி கொண்டே இருந்ததை நான் உணர்ந்தேன். ஆண்டவர் சொன்னார், இந்த வசனத்தை சொல்லிகிட்டே இருந்தார், நான் என் பிள்ளைகளை கைவிடுறதே இல்லை, நான் என் பிள்ளைகளை ஒரு நாள் கைவிட மாட்டேன், நீ கவலைப்படாத. இந்த உலகத்தில் யாரு கைவிடலாம், இந்த உலகம் உங்களை கைவிடலாம், இந்த உலகத்தில் உள்ள பிள்ளைகள் ஜனங்கள் உன்னை கைவிடலாம், மனிதன் உன்னை கைவிடலாம், உனக்கு அன்பான உங்களை கைவிடலாம், பெற்றோர் கைவிடலாம், கர்த்தராகிய தேவன் நான் உன்னை கைவிடுறதில்லை. எத்தனை நம்புறீங்க? திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் எல்லாம் போக்கிடுவேன், உன் கவலைகள் எல்லாம் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. கைவிடாத ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்புறீங்களா இல்லையா? எஸ். நானும் அது பல நேரங்களில் நான் அதை என்னுடைய அனுபவத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய சொந்த ஊர் நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தாண்டம். எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 6 பிள்ளைகள். பனையறுகிற தொழில் செஞ்சுட்டு இருந்தார். நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல உணவு கிடையாது, உடுப்ப நல்ல துணி கிடையாது, நல்ல ஆடை கிடையாதுயா, தங்குவதற்கு இடம் கிடையாது. ஆனால் எங்கள் அம்மாவுடைய ஜபந்தான் எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்துச்சு. ஹல்லேலூயா. 6 பிள்ளைகளுக்கும் அரை வேறு சாப்பாடு நைட்டில் கொடுத்துட்டு நாங்கள் எல்லோரும் சுற்றி அந்த குடிசையில் படுத்துருவோம். ஒரு குடிசை பழைய காலத்தில் இந்த ஓலை பனை ஓலையில் செஞ்ச பாய் இருக்கு, அதில் படுத்திருப்போம். சுற்றி படுத்து நடுவில் எங்கள் அம்மா முழங்கால் நின்று கத்தரை நோக்கி கதறுவாங்க. என்னுடைய காதுகளை நான் அதை கேட்டிருக்கின்றேன். அவர் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் நமக்கு இந்த வறுமை நிரந்தரமானதல்ல, நீங்கள் அநேகரை போஷிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார் என்று எங்களுக்கு சொல்லி தருவார்கள். எங்கள் அம்மா இறக்கும் முன்னாலே அதை அவர்கள் கண்கூடாக கண்டார்கள். அநேக மக்களை நாங்கள் போஷிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார் ஐயா. கர்த்தர் உயர்வுகளை தர ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் மாற்றங்களை கொடுக்க ஆரம்பித்தார். ஆயிரக்கணக்கான மக்களை இன்றைக்கு போஷிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் குறைந்தபட்சம் ஒரு 300 பேருக்காவது உடைகள், புதிய புதிய துணிகள். நான் ஒரு துணி இல்லாமல், ஒரு நல்ல உடை இல்லாமல் கஷ்டப்பட்டேன்னா இப்போ அநேக கண் பார்வையற்ற மக்களுக்கு நாங்கள் புதிய உடைகள் வாங்கி கொடுக்கிறோம். அதனால சொன்னேன் இந்த பாண்டிச்சேரியில் நாங்கள் உடைகள் வாங்கி கொடுக்க காரணம் அதுதான். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளை ஏன் சொல்றேன்ல, உலகம் நம்மை கைவிடலாம், கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒரு 4 வசனம் கூட வாசிச்சுட்டு நம்ம இந்த ஆராதனை, நான் இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். வாசிக்கலாமா? சரி. முதலாக ஒரு வசனம், ஏன் ஆண்டவர் நம்மை கைவிடாதவராக இருக்கிற காரணம் என்ன? சும்மா சொன்ன கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் சொன்னா போதுமா? அதற்கு காரணம் வேண்டும் அல்லவா? இல்லையா? அப்படிதானே? ஹல்லேலூயா. ஆண்டவர் கைவிட மாட்டார், உண்மைதான். ஆனா யார் என்னை கைவிட்டாலும் இயேசு ஏன் அவர் அப்படி கைவிடாமல் இருக்கிறார்? அதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, லேபியராகம் 26:44 வாசிக்கும் போது இப்படி தான் வாசிக்கிறோம். லேபியராகமும் 26:44 வாசிக்கும் போது கர்த்தர் ஒரு மனிதனை ஏன் கைவிட மாட்டாரான்னா, வாசிங்க. ஏன் அவர்கள் எங்க இருக்கிறாங்க? சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாகத்தக்கதாகவும் நான் அவர்களோட பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். இப்போ முதல் ஆண்டவர் நம்மை கைவிடாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், நம்ம சுற்றி யார் இருக்கா?
சத்துருக்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாலா பக்கத்திலும் சத்துருக்கள் இருக்கிறாங்க. அதனால சத்துருக்கள் இருக்கும்போது கர்த்தர் நம்மை கைவிடாம இருந்தாதான் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியும். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சபைகளை உடைப்பதற்கு சத்துரு, இன்றைக்கு குடும்பத்தை உடைப்பதற்கு, தேசத்தில் பிரச்சனை உண்டு பண்ணுவதற்கு, சபைகளை உடைப்பதற்கு சத்துரு எப்படி, அதாவது நான் நிறைய இடங்களில் நிறைய ஆலயங்களோடு எனக்கு நிறைய தொடர்பு உண்டு. அநேக ஊழியங்களை சத்துரு அந்த ஊழியத்தில் இருக்கிறவங்கள வச்சே தகர்த்துட்டான். ஐயா தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. பக்கத்தில் 1000 லைட்டில், நான் இந்த பேரை சொல்ல மாட்டேன், 1000 லைட்டில் ஒரு சர்ச் பல வருஷங்கள் இதே மாதிரி நம்முடைய சூர்யாசிம் பாஸ்டர் எனக்கு எப்படி தெரியுமோ அதே போல் அந்த போதகரை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். 30 வருடங்களாக நல்ல ரொம்ப அழகாக ஓடிட்டு இருந்த சர்ச். தகப்பனுக்கு மகனுக்கு இடையில பிரச்சனையை கொண்டு வந்து சபையை 2 சத்துரு உடைச்சிட்டாயா. 300 பேர் 400 பேர் உட்கார்ந்து ஆராதிக்கிற சபையில் தகப்பனார் வெளியே போயிட்டாரு. அவர் கொஞ்சம் ஆட்களை கூட்டி போயிட்டாரு. இப்போது மகனோட சேர்ந்து ஒரு 70-80 பேர் உட்கார்ந்துருக்காங்க. சத்துரு உடைக்கிற நேரம் இது. நாம் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கலைன்னா சத்துரு குடும்பங்களை உடைச்சிருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அன்பு தேவ பிள்ளைகளை, நான் எதுக்கு அந்த விஷயத்தை சொன்னேன்னா, ஒன்றெண்டு அல்ல, நிறைய இடங்கள்ல சபையில் விசுவாசிகள் வச்சு சத்துரு உடைப்பான். சில இடங்களில் குடும்பத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை இடத்துல இடையில பிரச்சனை உண்டு பண்ணி சத்துரு குடும்பத்தை, கணவன் மனைவி கடையில் பிரச்சனை உண்டு பண்ணி சத்துரு குடும்பத்தை, அவனுக்கு தேவை என்னன்னு சொன்னா பிரிவினையை உண்டு பண்ண வேண்டும். இது மட்டும்தான் அவனுடைய முக்கியமான நோக்கம். ஹல்லேலூயா. பிரிவினையை மட்டும் கொண்டு வந்துட்டா 2 பேருக்கிடையிலேயே ஒரு புரிந்து கொள்ளாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்துடுச்சுன்னா அது போதும், அவன் வெற்றி பெற்று விடுவான். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஜான் மில்டன் என்கிற ஒரு ஆங்கில ஒரு கவிஞரை சொல்வார். அவன் அந்த ஏவாள் முதல் அது ஹெசிடேட் ஆன ஏவாளை விழ தள்ளுற வரைக்கும் அவன் அந்த இதிலிருந்து ஓயவே இல்லையா. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளை, நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலையில சத்துரு நம்மை சூழ்ந்து நிற்கிறான். அதனால ரொம்ப கவனமா அவனுடைய வலையில நாம் அகப்படாம நாம் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருந்து சாத்தானை நாம் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு மகளிர் தினம். ரொம்ப அழகாக சகோதரிகள், இல்லை எல்லா சபைகளும் சகோதரிகள் தான் அதிகமாக பார்க்குறேன். எல்லா இடத்துலையும் அப்படி தான். ஆராதனையில் அதிகமாக சகோதரிகளை பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். வேதாகமத்தில் 4 பெண் தீர்க்கதரிசிகளை நாம் பார்க்கிறோம். படிச்சிருக்கீங்களா? வேதாகமத்தில் 4 மகளிர் ப்ராஃபட்ஸ். there are women prophets, 4 women prophets in the Bible. யாரெல்லாம்? துதியில முதல் அம்மா துதியில பலசாலி. துதி அவங்கள வேலையேன்னு தான் துதித்தாங்க. தம்புரு எடுத்து பாடின உடனே அப்படி செங்கடலுக்கு முன்பு யாரு பாடின? மிரியாம். ஆதி யாத்திராகமம் 15. 2வது யாரு? ஜெபத்திலே உறுதியாக தரித்திருந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 35 வாசிக்கிற அன்னாள் என்கிற ஒரு தீர்க்கதரிசி. 3வதாக இன்னொரு அம்மா இருக்காங்க. எங்க? பேரீச்சை மரத்தின் கீழே குடியிருந்த யாரு? தெபோராள். அவங்களுக்கு டேலண்ட் என்ன? ரொம்ப அழகாக ஜனங்கள் என்ன செய்தாங்களாம்? நியாயம் விசாரித்தார்கள். அவங்க நாட்களில் வேதம் இப்படி வேத பண்டிதர் சொல்றாங்க, நியாயாதிபதியுடைய நாட்களிலே தெபோராளுடைய நாட்களில் தான் ஜனங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த அம்மா நியாயம் விசாரித்த நாட்களில் பிரச்சனையை பாடுகளே அந்த யுத்தங்களை நடக்கலையா, ரொம்ப அருமையாக அந்த தேசம் நடைபெற்றது என்று சொல்றாங்க. 4வது இன்னும் 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரனாக ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய துணைவியாருடைய பேர், அவங்க பேர் என்னது? உல்தாள். அவங்க ஒரு தீர்க்கதரிசி. தைரியமாக ராஜாவுக்கு எதிரே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு தைரியமான பெண்மணியாக அவங்க இருந்தாங்க. வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படி 4 தீர்க்கதரிசிகளை கர்த்தர் சகோதரிகளாக அவருடைய வேதத்திலே நாம் படிக்கிறோம். அப்போ நான் இதற்கு சொல்றேன்னா, அன்பு சகோதரிகளே, உங்களை கொண்டு தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்வார். சாத்தானை எதிர்க்கத்தக்கதாக முழங்காலில் நின்று நீங்கள் ஜெபிக்க தேசத்திலே பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும். தேவ பிள்ளைகள் ஜெபிக்க சத்ரு
மடங்கடிக்கப்பட ஆரம்பித்து கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா, ஆமென். சரி, அப்போ சத்துருக்கள் இந்த உலகத்தில் பெருகி இருக்கிறபடினால தாவீது ராஜா ரொம்ப அழகாக சொல்லுவார். சங்கீதம் 41:11 என் சத்துருக்கள் என் மீது ஜெயம் கொள்ளாததனால் நீர் என் மீது எப்படி இருக்கிறீர், பிரியமாய் இருக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. 27ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது இப்போது என் தலை என்னை சத்துருக்கள் எப்படி இருக்கிறாங்க, 27 வாசிங்க. இப்போது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக என்ன செய்யப்படும், உயர்த்தப்படும். அப்போ எங்க சத்துரு எங்க இருக்கிறான் சிஸ்டர்ஸ்? சத்துரு எங்க இருக்கிறான்? சுற்றி, முன்னாலே இருக்கான், பின்னாலே உண்டு, 4 பக்கமும் சூழ்ந்து இருக்கிறார். ஆனால் அவற்றின் மத்தியிலே கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஆமென். ஒரு அதாவது அந்த சகோதரிகள் ரொம்ப ஞானமுள்ளவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல, மிகுந்த ஞானமுள்ளவர்கள். ஹல்லேலூயா. சரி, என்னுடைய மகள் லண்டனில் இருக்கிறா, நர்சிங் முடித்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு அவள் சொல்லுவாள், அந்த ஹாஸ்பிட்டலில் மிக 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 பெரிய பொறுப்புகளில் சகோதரிகள் தான் இருப்பாங்களாம். த ஹையஸ்ட் போஸ்ட், பெரிய ஹாஸ்பிட்டல் அது. இங்கிலாந்தில் மொத்தம் 27 ஹாஸ்பிட்டல் அந்த ஒரே நேமில் இருக்குது. அந்த ஒரே நேம் 27 ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு சகோதரி தான் அதில் பல வருஷங்களாக ஹேண்டில் பண்ணுறாங்களா. எவ்வளோ திறமை, எவ்வளோ ஞானம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஒரு அம்மாவும் மகனும் அப்படியே ஒய்ஃப் 3 பேரும் சேர்ந்து எருசலேமுக்கு போனாங்களே. எருசலேமை சுற்றி பார்க்க போனாங்களா. சும்மா ஒரு ஜோக்கு, சரியா? நீங்கள் ஒரு சிரிப்பு சிரிக்கணும், அதுக்கு நீங்கள் சிரிக்கிறத நான் பார்க்கணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஹல்லேலூயா. சரி, அப்போ 3 பேர் எருசலேமை சுற்றி பார்க்க போனாங்களாம். இப்போ எருசலேமை சுற்றி பார்க்க போக முடியாது. போனால் என்ன ஆகும் தெரியும்ல? அப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எத்தனை ரூபாய் தந்தாலும் நம்ம இப்போ யாரும் என்ன செய்ய மாட்டோம், அந்த பக்கத்துக்கே போக மாட்டோம். சரி, ஓகே, இருக்கட்டும். அப்போது அப்படி இருக்கும்போது அந்த குளிர் தாங்க முடியாது. அந்த அம்மா, வயசான அம்மாவுக்கு ஜுரம் வந்துருச்சு. ஜுரம் வந்தோடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஜுரம் தீரல, இறந்துட்டாங்க அங்கே. அவர் சொன்னார், அந்த வீட்டம்மா ஐயா சொன்னார் வீட்டம்மாட்ட, நம்ம அம்மாவை இங்கே அடக்க முடியாது. ஏன்னா இந்தியாவுக்கு கொண்டு போனால் நிறைய ரூபா செலவாகும். இப்போ பல லட்சக்கணக்கான ரூபாய், கொஞ்சம் வருஷம் 1.5 லட்சம் ரூபா செலவாகும். அதனால் இங்கே அடக்கம் பண்ணிடலாம், எருசலேம் தானே, பரவாயில்ல. அந்த அம்மா சொன்னாங்களா, இல்லைன்னா நோ 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 நோ, என் மாமியாரை நம்முடைய தேசத்துக்கு கட்டாயம் கொண்டு போய் ஆகணும்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒருவருக்கொருவர் புரிந்து தான் இருக்கு வாழ வேண்டும் இல்லையா? அவங்க அம்மா சொன்ன அப்புறம் அதில் வேறு எந்த அப்பீல் கிடையாது இல்லை. சரி, பல பணங்கள் செலவு பண்ணி கொண்டு வந்துட்டாங்களாம். கொண்டு வந்து இந்தியாவில் கொண்டு வந்து பாட்டு பாடி நல்ல நம்ம முறைப்படி எல்லாம் அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணிட்டு சாயங்காலம் வந்து தன்னுடைய மனைவிட்டை எப்படி ரூத்தும் அப்படி அது மாதிரி நல்ல அன்பா, என்னோட அம்மா நீ ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு சொல்லி இந்த அம்மா கேட்டாங்களாம். ஆமாம், நான் தான் சொன்னேன் எருசலேமில் அங்கே அடக்கம் பண்ணிடலான்ட்டு. ஆனால் நீ தான் விடாப்படி எங்கே கொண்டு வந்து அவ்வளோவா என் அம்மாவை நீ இவ்வளோ நேசிச்சிருக்க, பரவாயில்லையே என்று சொல்லி சொன்னார். அவங்க சொன்னாங்களா, அப்படி இல்லை, வேற ஒன்றும் இல்லை, இந்த இயேசுநாதர் எருசலேமில் அடக்கம் பண்ணாங்க, அவர் என்ன பண்ணாரு, அதுபோல் இந்த அம்மாவை அங்கே கொண்டு அடக்கம் பண்ண, ஒருவேளை எழும்பிட்டா இந்தியாவில் கொண்டு அடக்கம் பண்ண எக்காரம் நம்ம மனுஷியாது. எனக்கு அன்பு பிள்ளைகளே, இந்த உலகம் ஒன்றை ஒருபோதும் கைவிடலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. பாடுவோம்ல சத்தமா ஜி அப்படிங்க. ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒருபோதும் கைவிடா, விலகிடா, ஒரு தான் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவா, ஒரு தான் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவா, கரம் பிடித்து
நேச தேற்றுவா ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவா. ஹல்லேலூயா. அப்ப முதல்ல ஆண்டவர் உங்களை கைவிடாததற்கு காரணம் என்ன? சுற்றி யார் இருக்கிறாங்க? சத்துரு இருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன செய்யல, ஆண்டவர் கைவிடல. ரெண்டாவதாக உபாகமம் 4:31 நீங்கள் வாசிக்கும் போது, உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா அங்க இப்படி கர்த்தர் சொல்றார் பாருங்க, அவர் நம்மோடு இருப்பது. வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால, எஸ், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை அவர் மறக்கவும் மாட்டார். ஏன் ஆண்டவர் உன்னை கைவிடலையா? ஏன் ஆண்டவர் உன்னை கைவிடல? நான் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாம போன பல நேரங்கள்ல அவர் விரும்புறபடி நான் வாழ முடியல. இந்த உலகத்துல கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் இடத்துல இல்லை, ஆண்டவர் விரும்பினது போல நான் அந்த உலகத்தில் வாழல, அவரோடு சேர்ந்து நான் ஜெபிக்கல, அவருக்கு பிரியமா நான் நடக்கல. ஆனாலும் கர்த்தர் என்னை கைவிடல. காரணம் என்ன தெரியுமா? அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடினால. ஹல்லேலூயா. நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்ல முடியும், என்று அழிய வேண்டிய நான், என்றும் மண்ணோடு மண்ணாக போக வேண்டிய நான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஐயா, நான் அப்படி அல்ல. ஆண்டவருக்கு விரோதமாக போன பல நாட்கள் உண்டு, ஆண்டவரை விட்டு பின்மாற்றமாக போன நேரங்கள் உண்டு, கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்த நேரங்கள் உண்டு, ஆண்டவரோடு அவர் விரும்பினபடி வாழாத நேரங்கள் உண்டு. ஆனாலும் அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால அவர் என்னை கைவிடல. கரங்களை தட்டி கைகளை தட்டி, கைவிடாத தேவன், அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஐயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நீதியை பார்ப்பாரனா ஒருவனும் நிலை நிற்க முடியாது, அவருக்கு தெரியும். அதனால தான் கர்த்தர் இரக்கமுள்ளவரா நீடிய பொறுமையா இருக்கிறார். இல்ல, நீடிய பொறுமையா இருக்கிறார். அது சொல்றாங்கல்ல வசனம் அப்படி சொல்றது, கர்த்தரும் அவர் நீடிய பொறுமை உள்ளவரா இருந்து அவருடைய ஒவ்வொரு மனிதனையும் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார். ஆமென். யோனாட்ட சொல்றாரு, யோனாவே, பலக்கை இடக்கை அறியாத இந்த மக்களை மீது நான் இறக்க வைக்காது இருப்பேனோ? எஸ், ஹல்லேலூயா. இந்த கால வேளையில நம்மத்தில் இரக்கமுள்ள தேவன் நம்ம கைவிடாம இருக்கிறாரு. ஒரு வசனம் கூட வாசிக்கலாமா? அப்ப அதே உபாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை தான் படிக்கும்போது, அதே உபாகம புஸ்தகம் 31வது அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கும்போது, நீங்கள் பயங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், எஸ், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். கைகளை தட்டி நல்லா, நீங்கள் வண்டியை ஓட்டும் போது கர்த்தரோடு வருகிறார், நீ பைக்கிலே பிரயாணம் செய்யும் போது கர்த்தரோடு வருகிறார், நீ நடந்து போகும்போது கர்த்தரோடு வருகிறார். ஹல்லேலூயா. நான் சென்னையில் இசைக்கல்லூரி படித்துட்டு இருக்கும்போது 1994-95 அந்த டைமில் சைதாப்பேட்டில் பஸ்ஸுக்கு நிற்பேன். பல நேரங்கள் பஸ் வரவே செய்யாது, டிராஃபிக்கில் பஸ் போயிடும், நம்ம போகும்போது பஸ் போயிடும். தனியாக போகும்போது ஹல்லேலூயா, நான் பல நேரம் அப்படியே யோசிக்கும் போது 9:50 வரைக்கும் ஆகிடும். அப்போ தான் எங்கள் காலேஜில் படிக்கிற சில கேர்ள்ஸ் வந்து பைக்கில் வருவாங்க, டக்குன்னு கூட நிறுத்தி, செல்வா ஏறிக்கோ. ஆமென். ஆண்டவர் கைவிடலையா? எங்க போன கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே உன்னோடு கூட இருக்கிறபடினால அவர் உன்னை கைவிடுறதே இல்லை. மனிதனால இருக்க முடியுமா? எனி டைம் ஒரு மனிதனால இருக்க முடியுமா? முடியாது. அம்மாவால் இருக்க முடியுமா? இல்ல. கணவனால் இருக்க முடியுமா? மனைவியால, பிள்ளைகளால் இருக்க முடியுமா? நோ, யாராலும் இருக்க முடியாது. ஆனால் கர்த்தரால் மட்டும் இருக்க முடியும். எத்தனை நம்புறீங்க? இந்த ஒரு சம்பவத்தை சொல்ல முடிச்சிட்டுமா? இந்த நம்முடைய தமிழ்நாட்டில் வில்லியம் பூத் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இங்கிலாந்துலேருந்து இங்கே ஊழியம் செய்ய வந்தார். அவர் அந்த அந்த அவருடைய சர்ச்சில் ஆரம்ப காலத்தில் இவருக்கு என்ன வேலை கொடுத்தாங்களாம் தெரியுமா? ஷூ துடைக்கிற வேலை கொடுத்தாங்க. இங்கிலாந்தில்
அந்த சர்ச்சில் வெளியில் ஷூவை கழட்டி போட்டுட்டு எங்கள் மக சொல்லுவா, இங்கே தான் நீங்கள் செருப்பு போடாமல் உள்ளே நிற்க முடியும், அங்கே நீங்கள் செருப்பு பண்ண உள்ளே நின்னீங்கன்னா அவ்வளோதான், காலில் என்ன ஆயிரும், விரைச்சி போயிடும். அதனால் அங்கே ஷூ இல்லாமல் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அதுக்கு அவன் என்ன பண்ணுவாங்களான்னா, வெளியில் போடுற ஷூ எல்லாம் கழட்டி வெளியில் போட்டுட்டு அங்கே சர்ச்சுக்குன்னு ஒரு ஷூ வச்சிடும், அதை போட்டு உள்ளே போவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த வெளியில் போகிற ஷூ எல்லாம் தொடச்சி வைக்கிற வேலை தான் இந்த வில்லியம் பூத்துக்கு அந்த சாமுவேல் பிரிங்கிள் என்கிற அந்த போதகரை கொடுத்தாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது என்ன நடக்கும் அதை தான் நான் சொல்கிறேன், அதுக்கு தான் சொல்கிறேன். அவர் சரி பரவாயில்ல என்று சொல்லி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு ஷூவை அந்த 2.5 மணி நேரம் சர்வீஸுக்கு முன்னால் தொடச்சி வைப்பாராம். பல நாட்கள், பல மாதங்கள். சாமுவேல் பாஸ்டர் வந்து பார்க்குறது, ஆனாலும் இங்கேருந்து போக மாட்டேங்கிறானே. அவர் பார்வையில் இப்போ இவர் ஒரு சின்ன பையன் என்ன பண்ண போகிறார் அப்படின்ட்டு நினச்சி ஒரு நாள் சொன்னாராம், கன்வென்ஷன் வருது, இங்கேருந்து துடைக்க கூடாது, கொஞ்சம் அந்த பக்கம் ஒரு இருட்டு ரூமில் கொண்டு உட்காரச்சு. நிறைய மக்கள், பெரிய ஒரு போதகர் அங்கு பிரசங்கத்து வந்திருந்த 3 நாட்கள், வெள்ளி சனி ஞாயிறு, பயங்கர ஒரு பவர் ஹீலிங் மினிஸ்ட்ரி நடந்துட்டு இருக்காங்க. அன்றைக்கும் இவர் ஆராதனைக்குள்ள வராம இந்த வில்லியம் பூத் அந்த ஷூவை தொடச்சிட்டே இருந்தாராம். ஹல்லேலூயா. எனக்கு அந்த ஃபோட்டோவில் அனுப்பிவிட்டான், அந்த அவருடைய வில்லியம் பூத்துடைய கலரை அப்படியே அந்த அந்த சர்ச் அந்த ஃபோட்டோ அனுப்பிவிட்டுருந்தாங்க. அப்போது அந்த 3ஆவது நாள் அந்த போதர் அந்த அழைக்கப்பட்ட ஸ்பெஷல் கெஸ்ட் இருந்து ஒரு ஃபோன் வருது சாமுவேல் பாஸ்டருக்கு, ஐயா இன்றைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, நான் இன்றைக்கு வர முடியாது, நீங்கள் எப்படியா மீட்டிங் நடத்தி முடிச்சிருங்க. இவருக்கு ரொம்ப வேதனையாக போச்சு. ஐயோயோ ஆண்டவரே. அப்படி உடனடி அவருடைய அறையில், போதருடைய அறையில் சென்று அவர் முழங்காலை மடக்கி, ஆண்டவரே 3 நாட்கள் எவ்வளவோ ஏற்பாடு செய்கிறேன், இந்த நேரம் பார்த்து இப்படி ஒரு கொடுமையான நிகழ்ச்சி நடந்துருச்சேன்னு சொல்லி கதற ஆரம்பிச்சாராம். ஆண்டவர் சொன்ன, ஏன் மகனை கவலைப்படுறேன், ஆமென், ஏன் மகனை கவலைப்படுற, நாளை வச்சிருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற, யாரு ஷூ தொடச்சிட்டு இருக்கிற வில்லியம் பூத்தை கொண்டு மெசேஜ் கொடு என்று சொன்னாராம். ஹல்லேலூயா. போதகருக்கு நம்பவே முடியல. சரி, ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, வில்லியம் பூத்திட்டு சொன்னாராம், மகனே நீ இன்றைக்கு ஷூ துடைக்க வேண்டாம், குளிச்சுட்டு வா என்று சொன்னார். ஒரு குளிச்சுட்டு வந்தார். வந்தோட சொன்னார், மேடையில் ஏறி இன்றைக்கு நீ தான் செய்து கொடுக்கணும். அவர் சொன்னார், ஐயோ கீழே விழுந்துட்டார், ஐயோ பாஸ்டர் எனக்கு தெரியாது, என்னால் முடியாது, காரணம் இந்நாள் வரைக்கும் நான் ஒரு நாள் கூட ஒரு பாடல் கூட மேடையில் பாடினதில்லை, நான் இது வரைக்கும் ஷூ தொடச்சிட்டு தான் இருக்க தெரியும், ஆனால் எனக்கு தெரியும். நோ, ஆண்டவர் சொல்றார், நீ தான் மெசேஜ். ஹல்லேலூயா. நேரம் வந்தது, மேடை ஏறினார். மேடை ஏறின உடனே தேவ மகிமை இறங்க ஆரம்பித்ததான். அந்த எல்லா மக்களும் எழும்பி நின்று கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சாங்களாம். எல்லா மக்கள் மத்தியிலே தேவ பிரசன்னம் இறங்க ஆரம்பிச்சுச்சான். 2 நாட்கள் நடந்ததை விடவும் பெரிய அற்புதங்கள் அந்த இடத்தில் நடக்க ஆரம்பிச்சுச்சான். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னோடு இருக்கும் போது எப்பேற்பட்ட மனிதனை கொண்டும் கர்த்தர் பெரிய அதிசயமான காரியத்தை செய்ய முடியும். கைகளை தட்டி, நல்ல தேவனை தட்டி, கல்ல கைகளை தேவனை கைகளை தட்டி, கூடா ரக்கலா ஷபாதி பாரா. ஓ தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவார் சீராட்டுவார், தாலாட்டுவார் சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். நான் 3 காரியம் போதும் நினைக்கிறேன். 3 காரியத்தை ஒரே சொல்லிடுறேன். முதல்ல ஏன் கைவிட மாட்டார் ஆண்டவர்? சத்துருக்கள் இருக்கிறாங்க, அதனால கைவிட மாட்டார். 2வதாக இரக்கமுள்ளவராக இருக்கிறார், அதனால நம்ம கைவிட. 3வதாக அவர் நம்மோடு கூட எண்ணிட்டைம் இருக்கிறார், அதனால கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தர் இந்த வார்த்தையை நம்மை ஆஸ்வதிப்பாராக.
நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலோ கைவிட மாட்டார், யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அவரை விட்டு ஓடி போயிட்டா என்ன பண்ண முடியும்? ஆனா நம்ம அவரோடு நெருங்கி வாழணும். ஹல்லேலூயா. நம்ம அவரோடு நெருங்கி வாழும்போது கர்த்தர் நமக்கு எல்லா பாதுகாப்பையும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நல்ல அருமையான ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமாய் ஆவியானவர் நடத்துகிறார். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தை, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. சத்துருக்களின் மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும், உபத்திரவத்தின் மத்தியிலும் கர்த்தர் நம்ம கூடவே இருப்பார். எல்லாம் சொல்லுங்க, என் கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. பெரும் புயல் அடித்தாலும் அந்த படகிலே ஆண்டவராக இயேசு கூடவே இருந்தார். ஹல்லேலூயா. அழகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே, பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே. சாரோனின் ரோஜாவேலி புஷ்பமே, 10,000 பேரிலும் சிறந்த நேசரே, போற்றுவேன் வணங்குவேன் துதி பாடி மகிழ்வே, பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே. பவமதை போக்க வந்த தேவாட்டு குட்டியே, பரிசுத்த ரத்தம் இந்த ஜீவாதிபதியே, பவமதை போக்க வந்த தேவாட்டு குட்டியே, பரிசுத்த ரத்தம் இந்த ஜீவாதிபதியே, மரதொன்றி பூங்கொத்து கீச்சிலி பழமே, ஒருவரை மாபெரும் காரியம் செய்பவரே, போற்றுவேன் வணங்குவேன் துதி பாடி மகிழ்வே, பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே. மனுக்குல இருள் நீக்கும் நீதியின் சூரியனே, ஒருவரம் சேராத ஒளியில் இருப்பவரே, மனுக்குல இருள் நீக்கும் நீதியின் சூரியனே, ஒருவரும் சேராத ஒளியில் இருப்பவரே, ஏக சக்கராதிபதி விடிவெள்ளி நட்சத்திரமே, அல்வாவும் ஓமேகாவும் ஆதியும் மந்தமுமே, போற்றுவேன் வணங்குவேன் துதி பாடி மகிழ்வேன், பூரண அழகுள்ளவரே. அழகினை இழந்தே அந்த கேடடைந்தீரே, முள்முடி சூடியே ஐங்காயம் ஏற்றவரே, அழகினை இழந்தே அந்த கேடடைந்தீரே,
முள்முடி சூடியே ஐங்காயம் ஏற்றவரே பாவம் போக்க தம்மை போலாக்க தம் ஜீவன் தந்தீரே நீசனம் எனக்கா போற்றுவேன் வணங்குவேன் துதி பாடி மகிழ்வேன் பூரணவரே என் இயேசுவே பூரண அழகுள்ளவரே சனி தனி பம கமதி சனி சபாதனி சரி கரி சனி தசனி தபா வீரி பம கமரி கரி சனி ரிச தசனி தபனி த பத பம கமபா தனி தனி பத பம கமபனித நிசகரி சனி த பம பத நிசா தனி சகரி நிசரி மக சகரி தினிசா தசனி பனித சகரி மக பமத பனித சனி தி சனி ரி கரி சதரி சதனி தத பதனி சகரி சனி சனித கரி சனித தி சனித ப தப மகரி பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே பூரண அழகுள்ளவரே நல்ல கரங்களை தட்டுவோமா? நல்ல கரங்களை தட்டுவோம். உண்மையாலுமே சின்ன வயசுல அங்கிள் சொன்னது போல நான் ஸ்கூல் படிக்கிற நாட்கள்ல இருந்து அங்கிளை நல்லா தெரியும், நன்கு அறிந்த அங்கிள் பாடும்போது எங்கள் சபையில் அப்போ முத ட்ரம்மு தான், சரிங்களா? நம்ம சர்ச்சில் ஃபஸ்ட்டு இருக்கும்போது ட்ரம்மு. அவங்க பாடும்போது நான் ட்ரம் வாசிப்பேன், எங்கள் அண்ணன் கீபோர்டு வாசிப்பாங்க. அடுத்து கொஞ்ச நாள் போகிறப்போ மேனுவல் ட்ரம்ஸ் வாங்கி வச்சுட்டோம். அந்த மேனுவல் ட்ரம்ஸ்லேயும் உட்காந்து அடித்தேன், அங்கிள் பாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு திருமணமாகி இங்கே வந்தாச்சு. ஆனால் எத்தனையோ நாட்கள் ஆசைப்பட்டது உண்டு. எங்கள் அப்பாட்ட நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன், அங்கிள் வந்தால் எங்கள் சபைக்கு வரணும்னு சொல்லி. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ரொம்ப பிரியமுள்ள அங்கிள். ஆண்டோடைய கிருபையினால் பல வருடங்களாக பிரயாசப்பட்டு இந்த நாளில் ஜனவரி மாதமே நான் புக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அங்கிள் இந்த இடத்துல வரணும்னு சொல்லி. மறுபடியுமாய் பல வருடங்களுக்கு பிறகு அவர்களை பார்க்கவும், அவர்களுடைய செய்தியை கேட்கவும், ஆண்டோடைய வார்த்தையை கேட்கவும், அவங்களுடைய பாடல்களை கேட்கவும் ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோமா? உண்மையாலுமே சின்ன வயதிலிருந்து அவங்க பாடுற பாட்டுக்கெல்லாம் வாசித்தேன், ஆனால் இன்றைக்கி வாசிக்க முடியல. ஆனாலும் அந்த பாடல்களை கேட்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். வந்த அங்கிளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. நல்ல அருமையான ஊழியக்காரருக்கு நேராக கரங்களை நீட்டி கர்த்தர் அவங்களை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து. இந்த உலகத்திலே எத்தனையோ பேருக்கு கர்த்தர் எவ்வளோ நல்ல காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அருமையான ஐயாவுக்கு விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்து, ஆத்தும பாரத்தை கொடுத்து, ஊழிய கிருபைகளை கொடுத்து, பாடுகிற வரங்களை கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக, உற்சாகப்படுத்தும்படியாக புழுதியிலிருந்து கர்த்தர் உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார செய்கிற தேவன் இந்த நாளில் கூட அருமையான இவாஞ்சலிஸ்ட் செல்வகுமார் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவளை ஆசீர்வதித்து கர்த்தர் அவளை மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பல ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்களாகப்பா. நாம மகிமைப்படுவதாக. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நாம மகிமைப்படுவதாக. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.